ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசியான தங்கச்சி சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா ஆட் பண்ணி பொரிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 4-5 வரமிளகாவை நல்லா உடச்சி அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் சீரகத்தையும் இடித்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கும். அதனால நாங்கள் 7-8 பூண்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பூண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம் 2 கட்டிக்கீரைக்கு. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கீரையை நம்ம பொடிசாக கட் பண்ணி அதில் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் 5 டைம்ஸ் அலசணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோன்னா அப்போ தான் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே கீரையை 5-6 வாட்டி அலசணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெலாம் போகும். சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே கீரையை போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்போ நம்ம உப்பே சேர்க்கக்கூடாது. ஏன்னா சில டைம்ஸ் உப்பு கரிச்சிடும். நம்ம கொஞ்ச நேரம் விட்டோம்னா அதுவே கீரை வதங்கி வரும். அப்போ தான் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இது ஒரு டிப். எப்போவுமே நம்ம கீரை பொரியலில் மூடி வச்சு சமைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் 5 நிமிஷம் பக்கத்தில் நின்று கிளறி விட்டிங்கனாலே போதும். அதுவே சுருங்கி வதங்கி நல்லா வந்துடும். இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் இது நல்லா அரோமா கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது நீங்கள் தேங்காய் பூ வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு இந்த வெறுமனே கீரை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தேங்காய் பூன்றது. இதை நீங்கள் சாப்பாடோட கூட கலந்து சாப்பிட்லாம். ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, எங்களோட கீரை பொரியல் முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். மினிமம் 5 நிமிஷத்தே இது வேலை முடிஞ்சிடும். இவ்வளோதாங்க எங்கள் வீடியோ. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச்.